அன்பு என்பது சத்துருக்களை கூட இயேசு நேசிக்க சொன்னார். ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளால நேசிக்க முடியாமல் போய்விடும். அது காரணம் இந்த சின்ன சின்ன உரசல்கள். அவங்க அவனை வருத்தப்படுத்திட்டாங்க, என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி திட்டாங்க, அது எனக்கு வருத்தம். இது மாதிரி சிலருக்குள்ள நான் பார்த்துருக்கிறேன். சில சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க, 20 வருஷத்துக்கு முன்னால என் கணவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் அந்த வருத்தமாவே இருக்குது, அந்த காயம் உள்ள இருக்குது. ஆனா ஒரே குடும்பம் வாழ்வாங்க, ஒன்னாதான் வசிப்பாங்க, ஒரே வீட்டுல இருப்பாங்க. ஆனா அந்த கணவரை குறித்த அந்த வருத்தம் 20 வருஷத்துக்கு முன்னால் உண்டானது இன்னைக்கு வரைக்கும் உள்ளத்துல இருக்கும். அது வந்து ஆசீர்வாதத்துக்கு தடை, அது நம்முடைய ஜெபத்திற்கு தடை. அதனால்தான் நிறைய குடும்பத்துல பிளஸிங் இல்லை. ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஒரு உண்மையான ஆசீர்வாதம், பூரணமான ஆசீர்வாதம் இருப்பது இல்லை.